ரைட். விண்மீன் திரள் நேற்று பார்த்தோமா? இங்கிலீஷில் வந்து கேலக்ஸி. கோடிக்கணக்கான நட்சத்திரம் சேர்ந்தது தான் அது விண்மீன் திரள். அது மாதிரி கோடிக்கணக்கான விண்மீன் திரள் சேர்ந்தது தான் அது பிரபஞ்சம், யூனிவர்ஸ், பிரபஞ்சம். இன்னொரு பேர் என்னது? பேரண்டம். இதுக்கு பேர் அண்டம். விண்மீன் திரளுக்கு இன்னொரு பேர் என்னது? அண்டம். நிறைய அண்டம் சேர்ந்தது தானே இது பேரண்டம். ஈஸியாக இருக்காது? அண்டம் பேரண்டம் எப்படி இருக்குது? அதை போட்டு நாசதி பண்ணி வச்சுருக்கிறானுங்க அவனுங்க. ஈர்ப்பு விசையால் சேர்க்கப்பட்ட விண்மீன்கள் அல்லது விண்மீன் குழுக்கள் மற்றும் விண்வெளி பொருட்கள் எல்லாம் ஒரு மையத்தை வச்சு என்ன அது சுற்றிக்கிட்டு வருது. பார்த்தோம்ல, நிறையா இந்த இடத்துல கிராவிட்டி இருக்குது, அதை மையமாக வச்சு தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. நம்ம சூரியன் இருக்குல்ல, இங்கே இருக்குது, இது நம்ம சூரியன் இருக்கக்கூடிய அண்டம், கேலக்ஸி ஸ்பைரல் ஷேப்பில் இருக்கும், இந்த இடத்துல இருக்குது. அது பயங்கரமாக ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் வேகத்தில்னா ஒரு இதை மையமாக வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கு. இதை மையமாக சுற்றுறதுக்கு காரணம் என்ன அர்த்தம்? சென்டரில் ஒரு கிராவிட்டி. கோடிக்கணக்கான விண்மீன் திரள் எதில்? பிரபஞ்சத்தில். இதில் இந்த மாதிரி கோடிக்கணக்கான ஒவ்வொரு புள்ளி என்னது? ஒவ்வொரு விண்மீன் திரள் அல்லது அண்டம் அல்லது கேலக்ஸி இங்கிலீஷில். இங்கே எதோ ட்ரிப் ஆகிற சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது தானே? என்னன்னு தெரியல. இங்கே பாருங்க, பெரும்பாலான விண்மீன் திறன்களின் விட்டம். விண்மீன் திரள்னா இது இதில் உள்ள ஒரு புள்ளி. எக்ஸாம்பிள், இது ஒரு விண்மீன் திரள், இது புள்ளி எடுத்து இது பண்ணியிருக்காங்க. அதோட விட்டம்னு அர்த்தம் இது இந்த எண்ட்லேருந்து இந்த எண்டு. இங்கிலீஷில் என்னது விட்டத்துக்கு? டயாமீட்டர். வெரி குட். அவ்வளோதான். தமிழும் தெரியுது, இங்கிலீஷும் தெரியுது. ஆமாம். 1000 முதல் 10,000 விண்ணியல் ஆரம். ஆமாம், ஒரு விண்ணியல் ஆரம்னா எவ்வளோ? பார்செக்கு 3.25 லைட் இயர்னு பார்த்துருப்போம். ஆமாவா? அவ்வளோ மடங்காமா? அடியோ அப்பா, பார்த்துக்கோங்க. விண்மீன் திரளுடைய வகை என்ன ஷேப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சுழல் வடிவம், எலிப்டிக்கல் சர்க்கிள், எலிப்டிக்கல் சர்க்கிள், தட்டை சுருள், ஒழுங்கற்ற வடிவம், எந்த ஷேப்பும் சொல்ல முடியாது, அந்த மாதிரிலாம் இருக்கும். சுருள் விண்மீன் திரள். அதுக்கு எடுத்துக்காட்டு ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். அந்த மாதிரி ஸ்பைரல் ஷேப், இந்த ஷேப்பில் இருக்குது. எல்லாம் நட்சத்திரம், வாயு, தூசி, இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. சென்டரில் வந்து நிறையா நட்சத்திர செல்னா ரொம்ப கான்சன்ட்ரேஷன், பெரும்பான்மையான நட்சத்திரம் நெருக்கமாக அங்கே இருக்குது. இதில் சென்டரில் அதான் சொல்கிறாங்க. ஸ்பைரல் ஷேப். சுற்றுப்புறத்தை விட ஒளி சென்டரில் அதிகமாக இருக்குது. அது பெரிய விஷயம் இல்லை. ஸ்டேட்மெண்ட்டில் மிஞ்சி போனால் கேட்பான், கேட்க மாட்டான். அதெல்லாம் தேவையில்லாத கேள்வி. நீள்வட்டம் இங்கிலீஷ்லேயும் பார்த்துக்கலாம். ஸ்பைரல் ஷேப், ஸ்பைரல். அடுத்தது என்னது? எலிப்டிக்கல் கேலக்ஸி, நீள்வட்டம். எலிப்டிக்கல் சர்க்கிள், வட்டம்னா இது. நீள்வட்டம்னா என்னது? இப்படி இருக்கும். சுழல் விண்மீன் போல் அல்லாமல் நீள்வட்ட விண்மீன் திரள்கள் 3 பரிணாமங்கள் இருக்காமா. கட்டமைப்பற்ற மையத்தில் சீரற்ற சுற்றுப்பாதையில். அந்த மாதிரி என்னால் ஒரு மையத்தில் இது எப்படி இருக்குது? அது மாதிரி இல்லாமல் அங்கங்கே ரொம்ப டிஸ்பர்ஸ்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி அதிக வயது விண்மீனா. இதில் இருக்கிறதா என்னது? இளம் விண்மீன்கள். இதில் அதிக வயது உடையது. நிறையா கோல் கொத்து அப்படின்னா ஒன்றும் கிடையாது. விண்மீன்லேருந்து பிரிஞ்சு போன பாறைங்க, அதான் இது கோல், பிளானட்ஸ். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இதில் என்ன சொல்லலான்னு,
நீள்வட்ட விண்மீனில் அதிகமாக என்ன இருக்குது, வயசான விண்மீன்கள் இருக்குது. சுருள் விண்மீன், ஸ்பைரல் என்ன இருக்குது, இளம் விண்மீன்கள் இருக்குது. அவ்வளோதான், ஒழுங்கற்றது. ஸ்பெசிஃபிக்காக எந்த ஷேப்பும் சொல்ல முடியாது. நான்கில் ஒரு பங்கு வந்து இந்த வகையில் இருக்காமா. இதில் ஒழுங்கற்ற விண்மீன் திறன் எவ்வளோ சொல்ல முடியாது, அங்கங்கே இருக்கும். அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. வாயு, தூசி இதெல்லாம் அதிகமாக இருக்காமா, ஏராளமாக இருக்காமா. கோடிட்ட சுருள் விண்மீன் திரள் 4வது ஷேப்பு. இல்லை அல்லது கோடிட்ட பார்டு ஸ்பைரல். இந்த டைப் தான் நம்மளுது மில்கி வே கேலக்ஸி. பார்டு ஒரு பார் மாதிரி இருக்குது, ஸ்பைரலாக இருக்குது. நம்மளுது ஆக்சுவலாக இந்த ஷேப் அப்படி போட்டிருக்குது. சோலார் சிஸ்டம் இருக்கக்கூடிய மில்கி வே கேலக்ஸி எப்படி இருக்குது, பார்டு ஸ்பைரல் ஷேப். மில்கி வே நம்மளுக்கு பால்வெளி அண்டம். இங்கே தான் நம்ம என்ன இருக்குது, சூரிய குடும்பம் இருக்குது. பார்டு மாதிரிலாம் ஸ்பைரலாக தான் இருக்குது. பார்டு ஃபிசிக்ஸ் படி பார்த்தோம்னா பார்டு ஸ்பைரல். அதாவது கோடிட்ட விண்மீன் திறன் பால்வெளி. இதோட விட்டம் எவ்வளவாமா, 1,00,000 ஒளியாண்டுகள் கொண்டதாமா. இதோட விட்டம் 1,00,000 ஒளியாண்டாமா. பார்த்துக்கணும், 1,00,000 ஆண்டுகளுக்கு ஒளி எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுமோ அவ்வளோ பெருசு. அப்போ நம்ம மில்கி வே கேலக்சிலேருந்து என்ன வெளியில் போயிருக்க மாட்டோம், அதெல்லாம் இன்னும் பார்த்துருக்க மாட்டோம். நம்மவா பால்வெளி திரையில் சூரியனை காட்டிலும் சிறியவையான நட்சத்திரங்களையும் சூரியனை விட ஆயிரக்கணக்கான மடங்கு அதிகமான அளவு கொண்ட. அதனால தான் சொல்லியிருப்பேன், நம்ம நட்சத்திரம் சூரியன் இருக்குல்ல, அது எப்படி இருக்கும், மீடியம் ஷேப் நம்மளுது. ஓகேவா, ரொம்ப சின்னதாக இருக்கும். பல மடங்கு நம்ம சூரியனோட பெரிய நட்சத்திரங்கள்லாம் இருக்குது. இதில் ஏராளமான விண்மீன் மண்டலங்கள் இருக்குது. மண்டலம் ஒரு 5-6 குரூப் சேர்ந்தது. விண்மீன் திரளுக்குள்ளே அங்கங்கே குரூப்பாக இருக்கும் நட்சத்திரங்கள். மண்டலம், தூசி, மேகம், இறந்த நட்சத்திரங்கள். இறந்த நட்சத்திரம் தான் என்னவா மாறின்னு பார்த்தோம், பிளாக் ஹோல், கருந்துளை அல்லது ஒயிட் ஹோல். ரொம்ப சின்னதெல்லாம் ஒயிட் ஹோலாக மாறிடும், பெருசாக இருக்கலாம் பிளாக் ஹோல். பயங்கரமான கிராவிட்டியோடு இருக்கும், லைட்டை கூட ரிஃப்ளெக்ட் பண்ணாது, அப்சர்வ் பண்ணிக்காது. அந்த மாதிரி பார்த்துருக்கோம். 100 பில்லியன் நட்சத்திரங்களை கொண்டது எது, நம்ம மில்கி வே கேலக்ஸி. கேட்பாங்க சூரிய குடும்பம் எதில் இருக்குது, பால்வெளி அண்டத்தில். அது அதோட ஷேப் என்ன, கோடிட்ட சுருள் விண்மீன் திரள், பார்டு ஸ்பைரல், அதான் ஷேப்புன்றாங்க. ஓகேவா, அதில் எத்தனை நட்சத்திரம் இருக்குது, 100 பில்லியன். 1 பில்லியன்னா எவ்வளவு, அங்கே பில்லியன் தானே போட்டிருக்கு பாருங்கள், 100 கோடி. அது மாதிரி எத்தனை இருக்காமா, 100 பில்லியன் இருக்காமா. நமது பால் வழி திரளுக்கு அருகில் உள்ள விண்மீன் திரள் அதேமாரி நம்ம கேலக்சிக்கு பக்கத்தில் உள்ள கேலக்சி அது ஆண்ட்ரோமெடா. இது உயரமான இடத்துல போய் நின்றுட்டு, சுற்றிலும் மலைகளெல்லாம் இருக்கக்கூடாது, பில்டிங் இருக்கக்கூடாது. உயரமான இடத்துல போய் நின்று பார்த்தீங்கன்னா வானத்தை சுற்றிலும் அப்படியே பளிச்சுன்னு ஏதோ ஒளிவட்டம் இருக்கிற மாதிரி இருக்கும். அது எதோட ஒளிவட்டம், இந்த நட்சத்திர ஒளி இருக்குல்ல, அதுதான் நம்மளுக்கு பால் மாதிரி தெரியும் இருட்டில். மெயினாக அந்த அமாவாசை இருட்டு அந்த மாதிரி டைமில் போய் பார்த்தீங்கன்னா அது இவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க, இமயமலையிலேருந்து இதுதான் ஆகாயத்துலேருந்து, ஆகாயம் தானே மேலோகம் ஒன்று இருக்குன்ட்டானுங்களே கட்டுக்கதை. அப்போது அதிலேருந்து வந்து இமயமலையில் அது இறங்கி அப்படியே ஆறாக ஓடி வருது. அது ஆகாஷ் கங்கான் தான். சரியா, ஆகாஷ்லாம் அங்கே உருவாகலை. எங்கே உருவாகுது, இமயமலையில் தென்மேற்கு பருவ காற்றுனால வீசக்கூடிய அரபிக்கடல்லேருந்து எடுத்துகிட்டு போன H2O மாலிக்யூல் கொட்டுறது தான் என்னது, கங்கை உருவாகுது. பார்த்தோமா ஜியாகிரஃபியில், அது பழைய கதை, 2000 வருஷத்துக்கு முன்னாடி. அறிவு இல்லாதப்போ உருவாக்குனது. அந்த கதையை வச்சு இன்னும் உருட்டிகிட்டு இருக்கிறானுங்க, ஆகாஷ் கங்கா, இந்த கங்கா அந்த கங்கான்ட்டு. ஆமாம், புராணங்களில் ஆகாஷ் கங்கா. புராணத்துக்கும் தமிழர்களுக்கு சம்மந்தமே கிடையாது, அது வடக்கன்ஸ் இன்ன வரைக்கும்.
ஒளிப்பட்டையாக தோன்றுது. கலீலியோ தான் 1610 கண்டுபிடிக்கிறார். சுற்றிலும் வானம் சுற்றிலும் அந்த ஒளிப்பட்டங்கிறது என்ன, நட்சத்திரங்களோட தொகுப்பு தான். புள்ளி புள்ளியாக சேர்த்தானே ஆயிரும். இந்த எல்இடி டிவி எப்படி உருவானுச்சு? புள்ளி புள்ளியான பல்புலாம் சேர்ந்து எப்படி இருக்கு, ப்ளைனாக தெரியுதா எல்இடி டிவி? அது மாதிரி நட்சத்திரங்களோட தொகுப்பு தான் என்னது அந்த பால்வெளி அப்படின்னு கண்டுபிடிக்கிறார். மில்கி வே யார் கண்டுபிடிச்சது? கலீலியோ. ஃபேக்டில் கேட்பான் பார்த்துக்கோங்க. அப்புறம் 1920 வரைக்கும் எட்வின் எஃபில், அப்புறம் தான் யார், ஆல்ஃப்ரெட் வெஜ்னர், இவங்கெல்லாம் தியரி உருவாக்குற வரைக்கும் பால்வெளி திரள் இருக்குல்ல, மில்கிவே கேலக்ஸி, அதுதான் பிரபஞ்சம், அதோட பெருசு எதுவும் இல்லைன்னு நினச்சிக்கிட்டானுங்க. அப்புறம் தான் தெரியுது பிரபஞ்சத்தில் இது ஒரு தூசு, ஒரே ஒரு புள்ளி, அதில் 100 பில்லியன் ஸ்டார்ஸு சேர்ந்துருக்கு அப்படின்னு. இது மாதிரி விண்மீன் திரள் எத்தனை இருக்காமா, அது 100 பில்லியன் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. 1920 வரைக்கும் எட்வின் எஃபில் பார்த்தோம் இல்லையா, அவர். பால்வெளி ஓரிடத்தில் நிலையாக இருப்பதில்லை. நம்மவா சொல்லிகிட்டே இருந்த பால்வெளி என்னாகும், ஒவ்வொன்றும் விரிவடைஞ்சிக்கிட்டே போயிட்டுருக்கு. ஒரு விண்மீன் திரளுக்கு இன்னொரு விண்மீன் திரளும் கேப் என்ன ஆகுது, அதிகமாகிட்டே போகுது. அதே மாதிரி நட்சத்திரம் என்ன ஆகுது, நிற்கலை, ஓடிக்கிட்டே இருக்குது. சூரியன் சுற்றிக்கிட்டே இருக்குது வேகமாக. அதை சுற்றி யார் சுற்றிக்கிட்டு இருக்கா, நம்ம பூமி சுற்றிக்கிட்டே இருக்குது. சரியா? எதுவும் நிற்கலை நம்ம நினைக்கிற மாதிரி, கிருஷ்ணனோட விரலில் சக்கரை நிற்கிற மாதிரி அப்படிலாம் நிற்கலை எங்கேயும். சூரிய மண்டலம் பால்வெளி விண்மீன் திரள்லேருந்து எவ்வளோ தூரம் இருக்காமா, 27,000 ஒளியாண்டு தள்ளி நிற்கிறாமா. இதுக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளவு, 27,000 ஒளியாண்டு. ஃபேக்டில் கேட்பான் பார்த்துக்கோங்க. 7வது புக்கில் போய் வச்சுருக்கான் பாருங்களே, எத்து போனவனுங்க. அப்படின்னா எவ்வளோ இவனுங்களுக்கு கொடூரமான புத்தி இருக்கும் பார்த்துக்கோங்க. இவன் கற்றுக்கணும்னு வைக்கிறானுங்களா? அந்த வயசில் என்ன கற்றுக்க முடியும் அவனால்? இதே என்சிஆர்டி புக்கு போய் எடுத்து பாருங்களேன் எவ்வளோ இருக்கான்னு. இவ்வளோ இருக்காது, ஒன்றுமே இருக்காது அதில். பார்த்தோம்ல 7th பார்த்தோம்ல ஜியாகிரஃபியில் கொஞ்சம் ஊண்டு இருக்கும். ஆமாம், அங்கே பாருங்க, சூரிய மண்டலம் எவ்வளோ வேகத்தில் பயணிக்குதாமா, 8,28,000 km/h பயணிச்சுக்கிட்டு இருக்காமா. அவ்வளோ வேகத்தில் யார் போயிட்டுருக்கா, பூமியும் போயிட்டுருக்கு அது கூட சேர்ந்து. சரியா? நம்ம அதில் ஒட்டிக்கிட்டு இருக்கோம். அது அவ்வளோ வேகத்தில் சுற்றுறதுனால நமக்கு அதை ஃபீல் பண்ண முடியல. முழுமையை சுற்றி வர்றதுக்கு 230 மில்லியன் ஆண்டுகள் ஆகுமாமா. 230 மில்லியன் ஆண்டு அப்படின்னா அவ்வளவு 23 கோடி வருஷங்கள் ஆகுமாமா. கோடி. இதுக்கு முன்னாடி இப்போ நம்ம பூமி இங்கே இந்த இடத்துல இருக்குல்ல, எந்த இடத்துல நிற்கிதோ அந்த இடத்துல இருக்கும்பொழுது மனிதன் அப்புறம் தான் உருவாக்கணும்னு. சரியா? அப்போ பார்த்துக்கோங்க. இப்போ வேதம் கீதெல்லாம் 5000 கோடி வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கணும்னா கதை கட்டுக்கதை. சரியா? அப்போல்லாம் என்ன மனுஷனே உருவாகலை. இமயமலையும் இல்லை, மனிதர்களும் இல்லை. பார்த்துருப்போம். இமயமலை லேட்டாக தானே ஃபார்ம் ஆச்சு. எதனால் ஃபார்ம் ஆச்சு இமயமலை? பிளேட் டெக்டானிக் மூமெண்ட்ஸ். எந்த 2 பிளேட் மோதுது? கதை மாதிரி தெரியணும். யுரேசியன் பிளேட்டும் இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட்டு. யுரேசியன் பிளேட்டு மேலே இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட்டு போய் மோதுது. சரியா? இப்படி படிக்க ரிவிஷன் பண்ணணும். அப்படி படிச்சிங்கன்னா நான் மறக்கவே மறக்காது. இதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு. இதுதான் படிப்பு. சரியா? ஆமாம். டைனோசர்கள் சுற்றி திருந்தன அப்போ அந்த காலகட்டத்தில். இமயமலையில் மனிதர்கள் இல்லை, டைனோசர் இருந்த காலம் அப்போ இருந்தது. மனிதர்கள் அப்போ உருவாகலை, அப்போ இமயமலையும் உருவாகலை. ஆமாம். நமது விண்மீன் திரள் மையத்தில் சூரியனை பில்லியன் மடங்கு அதிக நிறையுடைய பயங்கரமான கருந்துளை இருக்காமா. எங்கே? பிளாக் ஹோல். இந்த இடத்துல நம்ம சூரியனோட பல மடங்கு பெருசாமா. நிறை கொண்டது. சைஸு சொல்லலை, வால்யூம் சொல்லலை, நிறை. நிறை என்னென்னது? இருங்க பிரச்சனை சொல்லிட்டோம். சரி, வெரி குட். சொல்லுங்கள். எத்தனை சின்ன சின்ன துகள்கள்னு பார்த்தா தானே அது நிறை. எடையா? நிறை. எடை வேறு, நிறை வேறு. என்னை ஒருத்தன் வந்தான், நீட்டு படித்தேன் சார்ன்றான், 2 வருஷமாக. கேட்டால் 2 ஒன்று தான்றான், நிறையும் எடையும்.
நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கான், 2 லட்ச ரூபா செலவு பண்ணியிருப்பான். அவ்வளோதான். 400 மார்க் எடுத்திருக்கான். ஆனால் கான்செப்ட் தெரியல. அவன்கிட்ட சொல்லி தான் அனுப்பினேன், உனக்கு கான்செப்ட் தெரியல, அதனால தான் இல்லைன்னா நீ பாஸ் ஆகிருப்படா, புரிஞ்சு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கருந்துளையே நம்மளால் பார்க்க முடியாது. விண்மீன் திரள்களின் இதயத்தில் கருந்துளை இருப்பதாக. அந்த கருந்துளை ஈர்ப்புனால தான் என்ன ஆகுது, அந்த இடத்துல அதை மையமாக வச்சு சுற்றிட்டு வராங்க. அந்த மில்கி வே கேலக்ஸியே ஃபார்ம் ஆச்சு. ஓகேவா, ரைட். விண்மீன் மண்டலம். ஐயோ அப்பா, விண்மீன் திரளுக்குள்ளே ஒரு 20-30 விண்மீன்கள், 10-15 விண்மீன்கள் சேர்ந்து ஒரு ஷேப் ஃபார்ம் பண்ணும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறவங்க. அதானது இங்கிலீஷில் வந்து கான்ஸ்டலேஷன் அப்படிம்பாங்க. கோடிக்கணக்கான 100 பில்லியன் ஸ்டார்ஸ் சேர்ந்தால் அது விண்மீன் திரள், அண்டம், கேலக்ஸி. அதுக்குள்ளே ஒரு 10-15 சேர்ந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, கான்ஸ்டலேஷன். விண்மீன் மண்டலங்கள், கான்ஸ்டலேஷன். சர்வதேச வானியல் சங்கம் 88 விண்மீன் மண்டலங்களை வகைப்படுத்தியிருக்காமா. கிரேக்க லத்தீன் புராண கதையெல்லாம் நிறைய பேர் இருக்காமா, ஒவ்வொரு பேர் வச்சு. இந்த ஜாதகமே கிரேக்கத்துலேருந்து காப்பி அடித்தது தான் ஜாதகம் கதையை, நம்மளதுலாம் கிடையாது. அதிலேருந்து உனக்கு பிடிச்சிக்கிட்டு எங்கள் நம்மளை பிடிச்சி சாடிச்சிட்டு இருக்கிறாங்க. உர்சா மேஜர், சப்தரிஷி மண்டலம் அதுக்கு பேர். வானத்தில் நம்ம இரவில் தெரியுதுல்ல, அதில் பெரும்பகுதி அதான் இருக்குது, உர்சா மேஷன் தான். 7 பிரகாசமான நட்சத்திரங்கள் தெரியுதாமா. பெரிய குவளை, 7 துறவின்னு பேர் வச்சுட்டானுங்க. உர்சா மேஜரில் 7 பிரகாசமான நட்சத்திரம் இருக்குது. கேட்பாங்க வானத்தில் நமக்கு கிளம்புறனா கிளம்புமா, வானத்தில் தெரிகிறதுல அது பெருசு இது நமக்கு இரவில் தெரிகிறது உர்சா மேஜர் தான். சிறிய கரடி உர்சா மைனர் ஒன்று இருக்காமா, வட வானத்தில் தெரியுமாம்மா. அதில் தான் துருவ நட்சத்திரம் இருக்குது, வட துருவத்தில் தான் இருக்கும் எப்பயுமே. அதை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, வடக்கு எதுன்னு கண்டுபிடிச்சிடுவாங்க. பழங்காலத்து மக்கள் இருக்காங்களே, வயசான கிராமத்து மக்கள்லாம் சொல்ல எது வடக்குன்னு சொல்லிடுவாங்க கரெக்டாக. இருட்டில் எந்திரிச்சு எழுப்பி கேட்டிங்கனாலும் சொல்லிடுவான். நம்ம இப்போ வெளியில் கொண்டு போய் விட்டுட்டு நம்மளை சொல்ல சொன்னால் என்ன பண்ணாது, தெரிஞ்ச ஊராக இருந்தால் சொல்லிடுவான், தெரியாத ஊர் சொல்ல தெரியாது. ஆனால் அப்போ அவங்களாம் அந்த மாதிரி. அதேமாரி சிறிய டிப்பர்னு ஒன்று இருக்காமா, அதில் எத்தனை நட்சத்திரம் இருக்காமா, 7 வானத்தில் தெரிகிறது. அதெல்லாம் ஒரு ஷேப் கொடுக்கும். ஓரியன் அப்படிங்கிறது அது ஒரு குரூப்பு, 81 விண்மீன் இருக்காமா. அதில் 10 வந்து வெறுங்கனால் பார்க்க முடியுமா ஓரியனில். வெறும் ஒளியோட தோற்றமா, உண்மையான உருவம் இல்லையா, பொருள் இல்லையாமா. எது, விண்மீன் திரள். சரி, விண்மீன் மண்டலம். அதேமாதிரி பக்கத்தில் ஒரே திசையில் இருக்கும். இப்போது பைபாஸில் போய் நிற்கிறோம், எல்லா லைட்டும் ஒன்றா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டு பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கும், இன்னொரு பைக்கு முன்னாடி வந்துக்கிட்டு இருக்கும், ஒவ்வொன்றும் கேப் இருக்குமா. அதை தான் சொல்கிறாங்க. ஒரே திசையில் இருக்கும், ஆனால் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை. ஒன்று 100 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும், இன்னொன்று 200 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும், அந்த மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. விண்மீன் மண்டலங்களின் பெயர்கள் அதுதான் இது. மேஷம் இந்திய பெயர், இவனுங்க வச்சதை காப்பி அடிச்சுட்டு இவனுக்கு வந்து இந்த பேர் வச்சுக்கிட்டானுங்க, வடமொழி பேர் வச்சுக்கிட்டானுங்க. வடமொழின்னா இது சமஸ்கிருதம் பேரை வச்சுக்கிட்டானுங்க, அங்கேருந்து காப்பி அடித்தது தான் இது எல்லாமே. ஏன் ராமாயண கதையை அதான் சொல்கிறாங்க, ராமாயணம் இல்லை மகாபாரத கதையை அங்கேருந்து காப்பி அடித்தது தான்றாங்க கிரேக்கர்கள்ட்டருந்து. ஓகேவா. பிஸ்ஸஸ், அக்வாரியஸ், மகரம் இதெல்லாம் வந்து என்னது விண்மீன் மண்டலங்களுக்கு உள்ள பேர். கூட்டு வந்து என்னென்னு வச்சுட்டான், அதுக்கு பேர் ராசியா, ராசி பலன். ராசி தானே இது, ராசி மட்டும் இருந்தால் போதாங்க, நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. ஆமாவா, அதெல்லாம்
அதில் லிங்க் பண்ணால் இன்னொன்று ஏமாற்றணும்ல, உன்னை ட்ராக் மாற்றிடுவான். லைட்டாக ஜெர்க்கு அணிச்சு உனக்கு அவன் சொல்கிறதுக்கு செட் ஆகலன்னு வச்சுக்கோங்க, இருங்க நான் நட்சத்திரத்தை பார்த்து சொல்கிறேங்க அப்படின்னு எடுப்பான். நீ சொன்ன மைண்ட் வாய்ஸை கேட்ச் பண்ணி இப்படி இருக்குங்கன்னுவான். செம்மையாக அப்படியே சொன்னாருங்கன்றான் நம்மளால் வந்துட்டு. சரியா? அப்புறம் சொல்லுவான், இது மட்டும் இல்லை இன்னொன்று பலன் பார்க்கணுங்க, அதனால் நீங்கள் அப்புறம் வாங்க நான் பார்த்து வைக்கிறேன். அது இன்றைக்கெலாம் பார்க்க மாட்டேன், இந்த அன்றைக்கி தான் நான் வரணும், 10 பேர் உட்காந்துக்குவோம். அவன் ஒரு பயங்கர ஏமாத்துக்காரனாக இருப்பான். அவர் இருக்கார் அந்த குறி சொல்கிறவர், அவர் எல்லா நாளும் எல்லாத்துக்கெலாம் பார்க்க மாட்டார். 10 பேர் போய் உட்காந்தா எல்லாத்துக்கும் அன்றைக்கி வாய்ப்பு இருந்தால் தான் ஒவ்வொரு ஆளாக கூப்பிடுவார். உனக்கு அன்றைக்கி செட் ஆகலை அப்படின்னா உங்களை அனுப்பி விட்ருவார். அப்படின்னா அவங்க கூட எவனா தெளிவான ஒருத்தர் உட்காந்துருக்கான்னு அர்த்தம். ஃபேஸ் பார்த்தோன்னு இதை கண்டுபிடிச்சிடும், டே இவன் தெளிவாக இருக்கான், ஃபேஸ் தெரிஞ்சிடும். நம்மளை பார்த்து என்ன சிரிக்கிறான், அவன் செட் ஆக மாட்டான். அப்போ அவனை கூப்பிட மாட்டார். அப்படி தான் என்னை ஒருத்தர் கூப்பிட்டு போனார். போன அன்றைக்கி நான் தான் போனேன், லேட்டாக தான் வந்தார். உள்ளே போயிட்டு பார்த்துட்டு இவரை கூப்பிடவே இல்லை. போகும்போதே சொல்லிட்டு போனார், ஆனால் இன்றைக்கி உன்னை கூப்பிட மாட்டார் பாரு அப்படின்னு. அவர் அடுத்த நாள் வாசி அன்றைக்கி கூப்பிடுவார் பாருன்னார். அப்படியா சரிண்ணா, நீ மட்டும் போய் உட்கார கூப்பிடுவார், என்னை கூப்பிட்னா கூப்பிட மாட்டார்னு. பரவாயில்ல வான்னு இழுத்துட்டு போய் உட்கார வச்சார். அன்றைக்கும் கூப்பிடல வர. அது டேட் வேறு சொல்லி அனுப்புவாங்க. அப்புறம் 3ஆவது நாள் இன்றைக்கி போய் உட்காருனா உன்னை கூப்பிடுவார் பாரு, நான் வரல அப்படின்னேன். அதேமாதிரி சிவா நீ சொன்ன மாதிரி இன்றைக்கி கூப்பிட்டாரு அப்படிங்கிற. கரெக்டாக சொல்கிறீங்க, உள்ளே போகணுமே காட்டுக்குள்ளே. கரெக்டாக அப்படி தானே பண்ணுவார் அவர். அப்படியா சரி அப்படிதான். அது மாதிரி இல்லாத கதையெல்லாம் விடுவாங்க. அது ஏமாத்துறதுக்கு தான் ஒவ்வொன்று. உள்ளே போகணும், ஏதோ இதில் கூட்டிகிட்டு போனார் அப்படியே உள்ளே. தென்னந்தோப்பு ஒன்று இருக்கும். அவர் தெரில, எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு போய் 7-8 வருஷம் இருக்கும். அப்படியா? சின்ன வயசு தானே? அப்படியா? ஐயோ பாவம், ரொம்ப எல்லாரோட மூஞ்சி ஸ்கேன் பண்ணி பேன் பண்ணி இதாகிட்டார் சொல்கிறேன். நட்சத்திரத்தை பற்றி அப்புறம் பார்ப்போம். சரி, நாளைக்கு நான் சொல்கிறேன், மெசேஜ் பண்ணுறேன். 5:30 மணிக்கு மேலே தான் நான் மெசேஜ் 5:30 மணிக்கு 5 மணிக்கு அனுப்புகிறேன். ஞாபகப்படுத்துங்க, 5 மணிக்கு ஞாபகப்படுத்துங்க. ரைட்.